ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். அருமையான அற்புதமான இயேசுநாதர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்துக்கென்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது. கசப்பு கலந்த காடியை அவர் குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு. பிரியமானவர்களே, இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ஒரு கோரமான ஒரு காட்சி அது. அதை கவனிக்கிறவர்கள், அதை பார்க்கிறவருடைய நினைவு கூறும் போதே சிலுவையில் இயேசு சந்தித்த மரணம் மிகுந்த பாடுகள் நிறைந்தது, வேதனைக்குரிய ஒன்று. ஆனால் அதற்காகவே இயேசு இந்த பூமியில் இறங்கி வந்தேன் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போதே தாம் சிலுவையில் அறையப்பட போகிறதை முன்னறிவித்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி கொண்டிருந்த வார்த்தைகள் வேதத்தில் இருக்கிறது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சில சத்தியங்கள் வேதத்தில் இருக்கிறது. சிலுவை குறித்து என்ன செய்யலாம்? இயேசு அறையப்பட்ட அந்த சிலுவை வேதம் சொல்லுகிறது, அது மேன்மை பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. சாபத்தின் சின்னமாகிய சிலுவையிலே இயேசு நமக்காக மரித்து நமக்காக அறையப்பட தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கலாத்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். If there is anything that I should be proud of, to be exalted, it is only about the cross of Jesus. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உலகத்திலே அநேகர் பல காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். தங்கள் ஜாதி, தங்களுடைய பெருமைகள், தங்களுடைய வசதிகள், தங்களுடைய ஐஸ்வர்யம், தங்களுடைய பின்னணி, தங்களுடைய குடும்பம், இதை குறித்தெல்லாம் அநேக காரியங்களை குறித்து இன்றைக்கி அநேகர் மேன்மை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறதில்லை. சிலுவையை காணும் பொழுது அது மேன்மை பாராட்டப்பட வேண்டிய ஒரு சத்தியம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த சத்தியம் மேன்மை பாராட்டுவோம். வேதம் சொல்லுகிறது, எரேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கும் போது, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 23ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். 3 காரியங்கள் பிரதானமாக எல்லாரும் மேன்மை பாராட்டுகிறார்களாம். என்ன? ஒன்று ஞானம், தாங்கள் பெரிய ஞானி என்று மேன்மை பாராட்டுகிறவர்கள் உண்டு. தங்கள் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகள் உண்டு. ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டுகள் உண்டு. ஆனால்
கர்த்தருக்கு எது பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது? மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை அறிந்ததை குறித்து மேன்மை பாராட்டட்டும். ஏன்? அவர் கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிறார். சிலுவையை பார்க்கும் பொழுது அவர் நமக்கு பாராட்டின கிருபை, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட அவர் சிந்தின இரத்தம் ஒன்றுதான். சிலுவிலே தன் ஜீவனை கொடுத்த ஒரே ஒரு காரியம்தான் உங்களை என்னையும் பாவத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு கொண்டு வந்தது. அவரை விசுவாசிக்கிற போது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எனக்காக தன் ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார் என்று விசுவாசித்து அவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அவரை மேன்மை பாராட்டுகிற போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் அதில் பிரியமாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு கிருபையை செய்கிறார். இந்த பூமியில் நியாயத்தை செய்கிறார், நீதியை வெளிப்படுத்துகிறாராம். அதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு எதை குறித்து அதிகமாக மேன்மை பாராட்டுகிறோம்? உங்களுக்காக எனக்காக யாரும் செய்யக்கூடாத ஒன்றை, பாவ மன்னிப்பாகிய மீட்பை சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து கொடுத்தார். நாம் அவரை விசுவாசித்து நோக்குகிற போது அதுதான் நமக்கு மேன்மை. சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறது இல்லை. அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, உலகத்துக்காக நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று அப்போஸ்தலன் தைரியமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த சிலுவை குறித்து என்ன வேதம் சொல்லுகிறது என்றால், 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, சிலுவை குறித்த உபதேசம், the teaching about the cross, சிலுவை குறித்த உபதேசம். இன்றைக்கு அநேக உபதேசங்கள், அநேக காரியங்களை குறித்து மக்கள் பேசுகிறார்கள். ஆனால் சிலுவை குறித்த உபதேசம், when you preach and teach about the cross on which Jesus died, அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ஆனால் விசுவாசிக்கிறவர்களுக்கோ தேவ பலன். ஹல்லேலூயா. It is a divine strength. ஆம் பிரியமானவர்களே, எல்லாரும் அதை நினைக்கிறார்களா? இல்லை. ஆனால் அதை தியானிக்கிறவர்களுக்கு, சிலுவை குறித்து உபதேசிக்கிறவர்களுக்கு, உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அது தேவ பலன். இன்றைக்கும் பலன் குன்றிப்போன அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் ஆத்துமா பலன் இல்லாமல் இருக்கலாம், சரீர பலன் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறார், சிலுவை குறித்து ஒரு உபதேசம் இருக்கிறது. அந்த உபதேசம்தான் நமக்கு தேவ பலனை கொண்டு வரும். உங்கள் பலவீனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவன் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு வழி சிலுவை குறித்த தியானம், சிலுவை குறித்த உபதேசம். அது கண்டிப்பாக நமக்கு தேவ பலனை உண்டு பண்ணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு ஆத்தும பலனை உண்டு பண்ணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பயப்படுகிற காரியத்திலே தேவன் உங்கள் ஆத்துமாவை பலப்படுத்தி உங்களை தைரியப்படுத்துவார். சிலுவை நோக்கி பார்க்கிற போது தேவ பலன் நமக்கு உண்டாகிறது நிச்சயம். இன்றைக்கு அநேகர் உலகத்தின் காரியங்களை குறித்து, வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வேலையை குறித்து அநேகர் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது, பிரைஸ் தி லார்ட், அதை தவறாக அல்லது உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கு அது பலன் செய்யாமல் போய்விடுமாம். அது கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் தோன்றுகிறது. சிலர் சொல்லுவார், வேறு வேலை இல்லையா, சிலுவை குறித்தே பார்க்க வேண்டுமா? கெட்டு போகிறவர்களுக்கு அது தேவையில்லை. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, பிரைஸ் தி லார்ட், அது தேவ பலன். அது மாத்திரமல்ல, சிலுவை குறித்து இன்னொன்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 31 வசனம் நீங்கள் வாசிக்கும் போது இயேசு சொல்லுகிறார், நினைவு கூறுங்கள், சிலுவை நினைவு கூறுங்கள், இயேசு செய்த தியாகத்தை நினைவு கூறுங்கள்.
கடைசியாய் சிலுவை போவதற்கு முன்பதாய் தம் சீஷலோடு உட்கார்ந்து கர்த்தர் திருவிருந்து எடுக்கிற அந்த காட்சியிலே வேதத்தில் எழுதியிருக்கிறது, இயேசு சொல்லுகிறார், நீங்கள் இந்த அப்பத்தை பிட்கிறேன், இதை நினைவு கூறுங்கள். இந்த திராட்சை ரசத்தை நீங்கள் புசிக்கும் போது என் இரத்தத்தை உங்களுக்காக சிந்துகிறேன் என்பதை நினைவு கூறுங்கள். ஆல்வேஸ் ரிமெம்பர், ரிமைண்ட் யோர் செல்ஃப். சிலர் அநேக காரியங்களை நினைவு கூறுவார்கள், பழையதெல்லாம் நினைவு கூறுவார்கள். அவங்க வாழ்க்கையில் சந்தித்த போராட்டங்கள், அவர்கள் பேசப்பட்ட நிந்தையான வார்த்தைகள், பழைய பகைகள், பழைய விரோதங்கள், இதையெல்லாம் நினைவு கூறுவார்கள். அது சமாதானத்துக்கு ஏதுவானது ஆக இருக்காது. ஆனால் சமாதானத்துக்கு ஏதுவாக ஒன்று இருக்கிறது. என்ன? சிலுவையில் இயேசு பட்ட பாடுகளை நினைவு கூறுவோம். இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டதை நினைவு கூறுவோம். இயேசுவின் சரீரம் பிற்கப்பட்டதை நினைவு கூறுவோம். அதை நினைவு கூறும்போதே நமக்குள்ளே ஒரு பரிசுத்தம் விளங்கும், தேவ அன்பு விளங்கும், தேவ தயவு விளங்கும், தேவ பலன் விளங்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்காக யாரும் இரத்தம் சிந்த வருவதில்லை. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது என்று 1 யோவான் 1:7 நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. இந்த உலகத்தின் மீட்புக்காக அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் ரட்சிப்பை தருகிற இயேசுவின் இரத்தம் நினைவு கூறுவோம். ஒன்று, சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவோம். இரண்டாவது, சிலுவை குறித்த உபதேசத்தை கவனிப்போம். மூன்றாவது, சிலுவை குறித்து நினைவு கூறுவோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புது பலனை, புது கிருபையை, புதிய பரிசுத்தத்தை, புதிய விடுதலையை கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, சிலுவை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னீரே, கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கெல்லாம் ஆண்டவரை சறுக்கினார்களோ, தடுமாறுகிறார்களோ, எங்கெல்லாம் கலங்கி போயிருக்கிறார்களோ, சிலுவை நோக்கி பார்க்க, இயேசுவின் தியாகத்தை, இயேசுவின் பாடுகளை நினைவு கூற உதவி செய்யுங்க. நிச்சயமாக இந்த உலகத்தில் நாங்கள் கடந்து போகிற பாடுகளிலே நீர் எங்களை விடுவிப்பீர். பாவத்தின் போராட்டத்திலிருந்து விடுவிப்பீர். உலக போராட்டத்திலிருந்து விடுவிப்பீர். ஆண்டவரே, மாம்ச போராட்டத்திலிருந்து கர்த்தர் எங்களை விடுவிப்பீர். உமக்கு பிரியமானது தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவதை நீர் பிரியமாக இருக்கிறீர் அல்லவா? உதவி செய்யும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அந்த தியானத்தை தாரும். உமக்கு பிரியமானதை செய்ய கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த உலகத்தின் வழிகள் அநியாயமான வழிகள், அது அழிவுக்கு போகிற வழிகள். ஆனால் தேவ சிலுவையின் உபதேசத்தின் வழிகளோ ஜீவனுக்கு ஏதுவானது. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இப்பொழுது உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். குடும்பத்தில் சமாதானமும் மகிழ்ச்சியும் நன்மையும் உண்டாகட்டும். ஆண்டவரே, தரித்திரம் வீட்டை விட்டு போகட்டும். இருள் ஒவ்வொரு வீட்டை விட்டு நீங்கட்டும். எந்தெந்த வீட்டிலே இருள் இருக்கிறதோ, பிசாசின் கிரியைகள் இருக்கிறதோ, எல்லாவற்றையும் நீங்கும்படி ஜெபிக்கிறோம். சிலுவையின் உபதேசம் எங்களை ரட்சித்து மீட்டு கொள்ளுகிறது. உமக்கு நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.